வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம். அதை எதிர்கொள்ளும் துணிச்சலும் விடாமுயற்சியும் கொண்டவர்களே வரலாற்றை படைக்கிறார்கள். அந்த வகையில் நேர்மை மற்றும் தளராத உழைப்பின் அடையாளமாக திகழும் திரு எஸ் மோகன் அவர்களின் வாழ்வியல் சாதனைகளை போற்றும் தருணம் இது. 1984ஆம் ஆண்டு ராணுவத்தில் இணைந்த அந்த தருணம் அவரது வாழ்க்கையின் திருப்பு முனை. அதே ஆண்டில் குத்து சண்டையிலும் களமிறங்கினார். 1984இல் ஜூனியர் தங்கப்பதக்கம், அடுத்தடுத்து இன்டர் கம்பெனி தங்க பதக்கங்கள், 1987இல் ஜம்மு காஷ்மீரில் ஜூனியர் சர்வீஸ் தங்கம் மற்றும் 1988இல் கொல்கத்தாவில் தேசிய சீனியர் தங்கம் என பதக்கங்களை வாரி குவித்தார். 1987இல் சிறந்த குத்து சண்டை வீரர், பெஸ்ட் பாக்ஸர் விருதினை பெற்றதும் வடக்கு கமாண்ட் போட்டிகளில் வெண்கல பதக்கம் வென்றதும் அவரது தளராத மன உறுதியை உலகுக்கு பறைசாற்றின. 1990 ஜூலை 10 அன்று ரயில்வே துறையில் இணைந்த திரு மோகன் தனது விளையாட்டு ஆர்வத்தை விட்டுவிடவில்லை. ரயில்வே பாக்ஸிங் மேட்சுகளில் 5 முறை 5 வெள்ளிப் பதக்கங்களை வென்று தனது துறையிலும் தனி முத்திரை பதித்தார். 37 ஆண்டு கால மிக நீண்ட மற்றும் நேர்மையான பணி, டிக்கெட் பரிசோதனை துறையில் அவர் வழங்கிய சேவை ஈடு இணையற்றது. அதோடு நில்லாமல் 2000 ஆண்டில் வேலூர் தமிழ் பாக்ஸிங் அகாடமியை தொடங்கி 2007 வரை தமிழ்நாடு மாநில குத்துச்சண்டை பயிற்சியாளராக பல இளம் வீரர்களுக்கு வழிகாட்டியாக திகழ்ந்தார். 2014இல் சேர்மனாக MR பாக்ஸிங் அகாடமியை துவங்கி வைத்தார். இதன் மூலமாக காவல்துறை, ராணுவம் போன்றவற்றிற்கான பல்லாயிரக்கணக்கான மாணவர்களை உருவாக்கி வருகிறார். இன்று அவர் தமிழ்நாடு குத்துச்சண்டை சங்கத்தின் துணை தலைவராகவும் வேலூர் மாவட்ட குத்துச்சண்டை சங்கத்தின் தலைவராகவும் இருந்து விளையாட்டுத் துறையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி கொண்டிருக்கிறார். சவால்களை கண்டு அஞ்சாத இந்த குத்து சண்டை வீரர் இத்தனை ஆண்டுகள் ரயில்வே துறையின் ஒரு தூணாக செயல்பட்டு இன்று ஓய்வு பெறும் இந்த வேளையில் அவர் விட்டு செல்லும் தடம் புதியவர்களுக்கு பெரும் பாடமாக அமையும். இத்தகைய போற்றுதலுக்குரிய மனிதரின் பணி நிறைவு பாராட்டு விழாவிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைப்பது வேலூர் மாவட்ட குத்து சண்டை கழக செயலாளர் பாக்ஸர் R. ராஜேஷ். அவரது பயணத்தை போற்றி வாழ்த்துக்களை பகிருங்கள். நன்றி.